கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 24:52, லூக் 24:52. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து, இப்போ என்ன பண்ணுறாங்க? அவரை பணிந்து கொண்டு என்றால் என்ன? வர்ஷிப். அவரை ஆராதிக்கக்கூடியதா? நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. யூதர்களுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். நமக்கு புறஜாதியாராகிய நமக்கு தெரியுதோ இல்லையோ, யூதர்களுக்கு ஒரே ஒரு காரியம் மிக தெளிவாக தெரியும். தேவன் ஒருவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. ஆராதனை என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான். பணிந்து கொள்வது இல்லை ஆராதிப்பது என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான், வேற யாருக்குமே கிடையாதுங்கிறது இந்த யூதர்களுக்கு மிக அழகாக தெளிவாக நல்லா தெரியும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? இயேசுவே தேவன் என்று அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷமா அவரை ஆராதிக்கக்கூடியதாக. மத்தேயு 28வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அதாவது இந்த ஆராதனை பணிந்து கொண்டார்கள். இந்த பதம் என்ன? பிரஸ்குனாயோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். பிரஸ்குனாயோ, PROSKUNEO. பிரஸ்குனாயோ அப்படின்னா என்ன? நான் சாஷ்டாங்கமாக தரை மட்டும் என்னை தாழ்த்தி உம்முடைய பாதங்களை முத்தமிடுகிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன? கர்த்தர், அவர் தேவன், அவரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி மத்தேயு 28வது அதிகாரத்தில் 17வது வசனம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். கலிலேயாவுக்கு போகும்போது கலிலேயாலயம் அங்கே பணிந்து கொள்ளக்கூடியது. அப்போ என்னன்னா, இங்கே ஆண்டவர் ஒருவர் தான், அவர் ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக அவரை பணிந்து கொள்ளக்கூடிய காரியம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு நம்ம பார்க்கிறோம், தோமாவை குறித்து பார்க்கிறோம். யோவான் 20வது அதிகாரத்தில் 28வது வசனம். ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. 27 தோமாவை நோக்கி என்ன சொல்கிறாரு? உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பாரு, உன் கையை நீட்டி என் விலா எலும்பில் போட்டு பாருன்னு சொன்ன உடனே தோமா என்ன சொல்கிறாரு? 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. ரொம்ப ஒரு அருமையான வெளிப்பாடு. நம்ம நிறைய நேரங்களில் தோமாவை குறித்து தவறுதலாக எண்ணுகிறோம். ஆனால் தோமா தான் முதலாக அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய தேவன், அவர்தான் தேவன் என்று அறிக்கை செய்த ஒருத்தர். என்ன சொல்றாரு? நீங்க தான் என்னுடைய தேவன், நீங்க தான் என்னை ஆளுகிற என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக அங்க தோமா வணங்கக்கூடியது. அதாவது அவரை ஆராதிக்கக்கூடியது, அவருக்கு உரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய தேவன் என்கிற ஒரு அந்தஸ்து, அவர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பணிந்து என்ன பண்றாங்க? மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு போறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று துக்கித்து கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் சொல்லி சந்தோஷமாய் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்க உங்களுக்கு 2 வெளிப்பாடு வரணும். முதலாவது என்ன? இயேசுவே தேவன் என்கிற வெளிப்பாடு. அவர் ஒருவர் தான் என்னுடைய எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர்தான் என்னை ஆளுகிறவர், அவர்தான் என்னுடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவர்தான் என்னுடைய தேவன். இயேசு கிறிஸ்து, ஹீ இஸ் காட். அவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாக வேண்டும் முதல்ல. அப்ப என்ன? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன் என்கிற வெளிப்பாடு. 2வது என்னன்னா, உங்களுடைய ஆராதனை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். ஏன்னா நீங்க வேற எதையுமே ஆராதிக்க கூடாது. யாரையும், எந்த பொருளையோ, எந்த மனுஷனையோ, எந்த விக்கிரகத்தையோ. ஆராதனை என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே, அவர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த 2 செய்யும்போது உங்களுக்குள்ள இயல்பாவே என்ன வரும்? சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னை மீட்டெடுத்தவர், அவர்தான் என்னுடைய தேவன்.
அவர்தான் வரப்போகிற நியாயாதிபதி. நான் அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய வருகையில நான் அவரோட இருப்பேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 2 வெளிப்பாடு வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா எல்லார்கிட்டையும் இயேசுவே தேவன் என்று சந்தோஷமா பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்களா வந்துருவீங்க. செய்வீர்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே தேவன், நீரே அவருடைய ஆண்டவர் என்கிற வெளிப்பாடு உண்டாகட்டும். ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே என்கிற ஒரு காரியத்தோடு அவர்கள் போகும்போது அவங்களுக்குள்ள வரக்கூடிய சந்தோஷம் தைரியமாய் உம்மை குறித்து இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கிக்கிறவர்களாய் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னல சந்திப்போம்.